வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நிறைய பேர் காணொலியை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். மிஸ்டர் ஹானரபுள் சிஎம் அவர்களே, மிஸ்டர் அசிஸ்டன்ட் சிஎம் உதயநிதி அவர்களே அப்படின்னு ஒரு குரல்கள், நிறைய குரல்கள் கேட்கிறது. ஸ்டாலின் சார், நாங்கள் ரொம்ப மாட்டிக்கிட்டோம், தவிக்கிறோம், எங்கள் பணத்தை பூரா தேவநாதன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வாழ வழி இல்லை, எங்களுக்கு வாழ வழி விடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லா பணத்தையும் அதில் போட்டிருக்கோம், எங்களுக்கு எந்த பணமும் வேறு கையில் இல்லை, செலவுக்கே கையில் பணமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். திரு துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை கையாளுறீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சரி பண்ணுறீங்க, நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணுறீங்க, நிறைய நல்லாட்சியை, ஒரு நல்ல திறமையான ஆட்சியை தர்றீங்க, எங்களுக்கும் ஏதாவது பார்த்து செய்யுங்க, எங்களையும் ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள், பயங்கரமான குரல்கள் மயிலாப்பூரிலிருந்து, மயிலாப்பூர் சாலைகளிலிருந்து. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தேவநாதன் அப்படின்னு ஒருத்தர் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேலே பாரம்பரியம் மிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெனிஃபிட் ஃபண்டில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறதாக இப்போ நான் இன்றைக்கி பார்த்த காணொலியில் 600 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்கிறதாக தகவல். இதே முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். 3 மாதம், ஆமாம் 3 மாதம் இருக்கும். அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போது ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, இதே மாதிரி பஞ்சாயத்து. அப்போ பஞ்சாயத்தில் 450 கோடி தான் சொன்னாங்க. இப்போ 600 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க. எது உண்மை எது பொய்ங்கிறது விசாரணை முடிவில் தான் தெரியும். கிட்டத்தட்ட 6000 பேர்த்துக்கு மேலே பணம் போட்டிருக்காங்க. 6000 ஓட்டுக்களும் திமுகவுக்கு போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த 6000 ஓட்டுக்களும் 6000 பேரும் திமுகவுக்கு நன்றி உள்ளவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சட்ட பிரச்சனை, இவங்க எப்படி லோன் போட்டாங்க, என்ன ஸ்கீமு, அது என்ன மாதிரியான இது, எப்படி பணத்தை போட்டாங்க, எப்படி லோன் மாதிரி எடுத்திருக்காங்களா, இல்லை எதுவுமே எடுக்கலையா, மொத்த பணத்தையும் எழுட்டு போயிட்டாங்களா, இல்லை என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத சட்டம் பார்த்துக்கும், சிஎம் பார்த்துக்குவார், அசிஸ்டன்ட் சிஎம் பார்த்துக்குவார். அது அவங்களோட பிரச்சனை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ தான் அவங்களுக்கு சிஎம் ஸ்டாலினையும் அசிஸ்டன்ட் சிஎம் உதயநிதியையும் தெரியுதா? இவ்வளோ தெரியலையா? தெரியலையா? இவ்வளோ சங்கி பயலுக்கு இவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அப்போல்லாம் சிஎம் நல்லா தானே ஆட்சி பண்ணுறாரு. ஏன் நீங்கள்லாம் யாரும் போய் அங்கே போய் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். இல்லை, மயிலாப்பூர்லேயே ஒரு அம்மா இருக்காங்கல்ல, கவுன்சிலர் அம்மா, அந்த அம்மா எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, அந்த அம்மாவே அடக்கி வச்சுருந்துருக்கலாம். அதுவும் அழகு. இப்போ உங்களுக்கு பிரச்சனைங்கும் போது சிஎம்கிட்ட பேசுகிறீங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம நல்லா சிந்திக்க வேண்டியது, இது புதுசு இல்லை, இது நிறைய நடக்குது, ஏகப்பட்டது நடக்குது, ஃபண்டு பிடிச்சி நடக்குது. உங்கள் பணத்தை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஏமாத்துறாங்க, சீட்டு பிடிச்சி ஏமாத்துறாங்க, சிட் ஃபண்ட்ஸ் வச்சு ஏமாத்துறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் சிஎம் பார்வைக்கு போகிற அளவுக்கு ஒரு ட்ரைப்ஸ் கரிகாலனோட ட்ரைப்ஸ் சேனல் எடுத்து போடுற அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதில் போய் பேசுகிற அளவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பத்திரிகையில் வர அளவுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்படின்னா அவர்களை தான் இந்த சமூகம் உற்று நோக்குகிறதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இது மாதிரி நிறைய நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்குது, கொள்ளை நடந்திருக்குது, சீட்டு பிடிச்சி ஏமாத்திட்டு போயிருக்காங்க, ஏகப்பட்ட பணம் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, பல 100 கோடி ரூபாய் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த 600 கோடி ரூபா பணம் தான், அது பார்ப்பன சமூகமாக இருக்கவும் தான் இவ்வளவு பெரிய ரீச்சாக வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு ஸ்டாலினுடைய பார்வைக்கு நேரடியாக போகக்கூடிய அளவு, உதயநிதி அசிஸ்டன்ட் சிஎம் உதயநிதியோட பார்வைக்கு போகிற அளவுக்கு ஒரு வீச்சு கிடச்சிருக்கு அப்படின்னா அது அந்த பார்ப்பன பெண்களால் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி எங்கேயோ எவ்வளோ கதறெல்லாம் கேட்குது, அதெல்லாம் யாரும் எடுத்து போடல, யாரும் படம் பிடிக்கவும் இல்லை, யாரும் சிஎம் பார்வைக்கு கொண்டு போகவும் இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, கத்துறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோடு சரி அப்படியே போயிடுறாங்க. இது கண்டிப்பாக சிஎம் பார்த்துருவான்னு வச்சுக்கோங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை.
சிஎம் பார்க்குறாரு, அவங்களுக்கு ரெமெடி கேட்குறாங்க. நம்ம ஒரு ஆதங்கத்தை தான் சொல்கிறோம். எப்படி ஆதங்கம்? எவ்வளவோ பேர் ஏமாற்றப்படுகிறார்கள், எவ்வளோ பேரோட பணம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம ஒரு ஆதங்கம். அதெல்லாம் வந்து ரீச் ஆகல, பெரிய லெவலில் வரல. ஆனால் இது ரீச் ஆயிருச்சு. இப்போ நம்ம காணொலி போடுற அளவுக்கு ரீச் ஆகிருக்குல்ல. இப்போ கரிகாலனுடைய ட்ரைப்ஸ் சேனல் எடுத்து போடுற அளவுக்கு ரீச் ஆகிருக்குல்ல. அதனால சொல்கிறேன் நான். இப்போ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்மளே முக்கியத்துவம் அவர்களுக்கு தான் கொடுக்குறோம். இதே நம்ம ஆளுங்க சூத்திரர்களோ இல்லை பஞ்சமர்களோ இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒடுக்கப்பட்டவர்களோ இந்த மாதிரிலாம் ஏமாந்தாக்கா அவங்களெல்லாம் யாரும் எடுத்து போட போகிறதில்ல. யாரும் எடுத்து போட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் இவர்கள் தான் இந்தியாவின் பொருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. சரி, எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதில் சிஎம் போய் ஹெல்ப் பண்ண போகிறாரு. எப்படி ஹெல்ப் பண்ண போகிறது தெரியல. எப்படியெல்லாம் சட்ட சிக்கல் அதில் உள்ளே இருக்குதுன்னு தெரியல. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அது தொலைவிடாத அவங்க பிரச்சனை. சிஎம் பார்த்துக்குவார். அவன் நமக்கு தலையிட வேண்டியதில்லை. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பேர் சங்கி கூட்டம் இருக்காங்கல்ல. மதிவதனின்னு ஒரு அம்மா பேசுனாங்க. அதுக்கு ஒரு சங்கி வந்து செருப்பு தூக்கிட்டு வந்தாங்கல்ல. மதிவதனி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேசுனாங்கல்ல. பேசினதுக்கு சங்கி கூட்டத்தை தலைவன் தனித்தானே சொல்லி கொள்ளுகிற அந்த ஒருத்தன் செருப்பு தூக்கிட்டு வந்தான்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ ரோசம் வரலையா? ஏண்டா இதுவும் நம்ம பார்ப்பன பெண்கள் தானே. பார்ப்பன பெண்களை தானே அவன் ஏமாற்றிருக்கான். அவனும் பிஜேபியில் தானே இருக்கிறான். யார் தேவநாதன்கிறவனும் பிஜேபியில் தானே இருக்கான். அவனும் எம்பி எலெக்ஷனில் இன்னும் தோற்று போனவன் தானே. ஏன்டா நம்ம அவனை போய் பார்த்து பேசி இங்கே வாடா இங்கே உட்காரு, என்ன சமாச்சாரம், அந்த மாதிரி மக்கள்லாம் கதறாங்க, கத்துறாங்க, ரோட்டில் போய் இறங்கி போராடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறா? பணத்தை இருக்கிற பணத்தை உனக்கு என்ன ஏதோ எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிறத கொடுத்து தொல்லை அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த ராஜான்னு ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா? நம்ம கூட நேற்றுக்கு ஒரு காணொலி போட்டோம். அந்த காணொலியில் ரொம்ப பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மன வருத்தம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த செருப்புக்கு சமம் கமிஷனரும் மதுரை கமிஷனரும் மதுரை ஆட்சியரும் என் செருப்புக்கு சமம்னு சொன்னான் பார்த்தீங்களா? அதில் தான் ரொம்ப காண்டாகி போய் சில தவறான வார்த்தைகளை விட்டுட்டு பின்ன என்னங்க அப்படின்னா, அவ்வளோ காவல் அதிகாரிகள் இருக்காங்க. அவ்வளோ காவல் அதிகாரிகள் இருக்கும்போது இவன் போய் வந்து என்னுடைய கால் செருப்புக்கு சமம்னு சொல்லிட்டு சொன்னால், டிஎஸ்பி நிற்கிறாங்க, எஸ்பி நிற்கிறாங்க, டிஎஸ்பி நிற்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் நிற்கிறாங்க, லேடி இன்ஸ்பெக்டர் நிற்கிறாங்க, இன்னும் எஸ்ஐகள் நிற்கிறாங்க, கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் கூட்டம் நிற்கிது. அந்த கூட்டத்தில் ஆட்சியரும் கமிஷனரும் என்னுடைய கால் செருப்பு கேளுன்னு சொல்கிறான்னா மனுஷன் கோபம் வருமா வராதா? சரி, அவனை தவிர வேறு யாராவது ஒருத்தன் அந்த இடத்துல உள்ள காவல் அதிகாரிகள் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அவனை விட்டுருவாங்களா அவங்க? அவனை தவிர வேறு யார், அந்த ராஜாவை தவிர வேறு எவனாவது அந்த இடத்துல மதுரை கமிஷனரும் மதுரையோட ஆணையரும் என்னோட கால் செருப்புக்கு சமம் யாராவது சொல்லியிருந்தாங்க, இத்தனை அதிகாரிகளுக்கு முன்னாடி இந்த அதிகாரி விட்டுருவாங்களா? அடித்து லாடம் கட்டி கையை காலை வடிச்சிருக்க மாட்டாங்க நேரம். அப்போ அவனா மட்டும் அவன் தான் இது நாட்டினுடைய தலையெழுத்து விடு. இப்போ அந்த ராஜா இருக்கான்ல, ராஜா சர்மா ஃப்ரம் பீகார் அவன் இருக்கான்ல. இப்போ அவன்லாம் வந்து இதுக்கு நியாயம் கேட்க வேண்டியது, தேவநாதனை கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே. என்னப்பா இங்கே வாப்பா, என்ன மேட்ருப்பா, எங்கே வா. இன்னுமே இல்லாத இப்போ பழக்கமே இல்லாத போய் திருப்பரங்குன்றத்துக்கு போய் இப்போ தீபாத்திரன்னு சொல்லிட்டு போகிறானுங்க, கலவரம் பண்ணுறாங்க, 144 போடுறோம், என்னென்னமோ நடக்குது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, லேடிஸுக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டாங்க. அவங்க லேடிஸுக்கு அவங்க பிரச்சனைனாவே கூட வரமாட்டாங்க. நம்ம லேடிஸுக்கு அவங்க எங்கே போராட போகிறாங்க, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அப்போது எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், பார்ப்பனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. வளைச்சி பேசுகிறாங்களே, நாராயணன் ஒருத்தர் வளைச்சி பேசுகிறாங்களே, டிவியில் காணொலியில் வந்து பேசுகிறாங்களே, பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக, இந்துத்துவாவுக்கு ஆதரவாக, மத்திய அரசுக்கு ஆதரவாக. ஏன் போய் இந்த பிரச்சனை இப்போ தீர்க்கிறதுடா, எல்லோரும் சேர்ந்து போங்கடா. ஏன் அதுக்கு போக மாட்டேங்கிறீங்க? அதுவே போராட வேண்டியதானே. அவன் தேவநாதங்கிறவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் வீட்டில் முன்னாடி போராட வேண்டியது தானே. அது ஏன் போராட மாட்டேங்கிறீங்க? கவர்னர் எங்கே கவர்னர்? எப்பா இந்த மயிலாப்பூரில் 6000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இது காணொலிலாம் போடுறாங்களே, கவர்னர் போய் கேட்க முடியாது. அவனும் ஒரு இந்துத்துவவாதி தானே. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, ஏப்பா பணத்தை கொடுத்துருங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. அந்த தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவர்கிட்ட ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்களே, அடிக்கடி வந்து பொங்குறீங்களே, காணொலிகள் வந்து பொங்குறீங்க, அள்ளி குதிக்கிறீங்க. எப்படி இதெல்லாம்?
போய் கேட்கலாம்ல. ஏப்பா என்னப்பா நம்ம பொம்பளைங்க தானேப்பா, எவ்வளோப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் பணத்தை போட்டிருக்காங்க, கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கலவரம் பண்ணணுன்னா வருவீங்க, அடுத்தவன் தாலியாக இருக்குதுன்னா வருவீங்க, குடும்பத்துக்கு எடுக்குதுன்னா வருவீங்க, செய்யாத ஒன்றை செய்ய வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு வருவீங்க, பொய்யா பேசுறதுக்குன்னா வருவீங்க. ஒரு நல்ல காரியம் அவங்க எல்லாம் மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க, அவங்களுக்கு பணத்தை வாங்கி தருவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதுக்கு ஸ்டாலின் தான் வரணும். நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு பூரா ஸ்டாலின் வரணும், கெட்ட காரியங்கள் செய்கிறதுக்கு பூரா நீங்கள் வருவீங்க. அப்படி தானே? நல்லா நாடுறா, அது நல்லா புலப்படாது.